ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து நேற்று எல்லாருமே நல்லா பயங்கரமாக கேள்வி கேட்டிருப்பாரு. நிறைய பேர் சொல்கிறாங்க இவர் நிறைய கேள்வி கேட்கலன்னு. இதை விட கேள்வி கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, யாருமே கேம் விளையாட மாட்டாங்க. அப்புறம் அப்படியே கேம் படுத்து தூங்கிடும், நமக்கும் எதுவுமே ஜாலியாக இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால ஓரளவுக்கு கேள்வி கேட்டுக்காரு. ஆனால் சபரிநாதனுக்கு அவர் கொடுக்க வேண்டிய அப்ரிசியேஷன் கண்டிப்பாக கொடுக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் இந்த வாரம் வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு 11 மணி 12 மணி வரை தூங்கிட்டு இருந்த ஹவுஸ்மேட்ஸை எழுப்பி விட்டு சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸை கண்டிப்பாக ரிஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இவ்வளோ நாள் மார்னிங் எந்த கண்டென்ட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து அவர் வந்ததுக்கப்புறமா மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராகவே எல்லோரும் எந்திரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேயே வந்து அவர் காயின்ஸ் கொடுத்துருந்தாரு. உழைப்பாளிங்களுக்கு ஃபஸ்ட்டாக காயின் கொடுத்தது வந்து சபரிநாதன் தான். அவர் மட்டும் தான் முதல்ல கொடுத்துருந்தாரு. நிறைய பேர் கொடுத்தெல்லாம் சொன்னாங்க, பட் ஃபஸ்ட் கொடுத்தது சபரி தான். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி வந்துட்டு கியூசிக்கு ப்ரெஷர் போட்டு கியூசி வந்து இந்த ஜாப் நான் பண்ண மாட்டேன்னு ரிசைனே பண்ணிட்டு போயிட்டாங்க, கியூசி பார்வதி. ஸோ அதுக்கு அவர் அது ஏதோ அவர் பண்ணணுனால தான் அவங்க வந்து ரிசைன் பண்ணி போனாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரீகன்சிடருங்கிற ஒரு டிசிஷனை கொண்டு வந்தது சபரி தான். அவர் தான் ஃபைட் பண்ணி எல்லாருக்கும் இந்த மாதிரி வந்து ஒன்ஸ் ரிஜெக்ட் ஆன பாட்டில் ரீகன்சிடர் பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருக்காகவும் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் இது எதுக்குமான அப்ரிசியேஷனுமே அவருக்கு கிடைக்கல. எதனாலன்னு தெரியல. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சபரியை வந்து எபிசோடில் பார்க்கவே முடியலன்னு. எபிசோட் எடிட்டிங் டீம் வந்து அவரை காமிச்சா தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க பேசினாங்களா பேசலையாங்கிறது டைரெக்டாக போய் ஷோக்கு போனவங்களுக்கு தான் தெரியும். பட் நேற்று எபிசோடில் அவரை காமிக்கவே இல்லை. இது வந்து ஒரு அப்ரிசியேஷன் வந்து விஜய் சேதுபதி சார் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.